சிக்னேச்சர் ஆர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இந்த தானத்தை நீங்கள் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை, வேறு சில நன்மைகளும், குடும்பத்தில் நல்ல ஒரு மனப்பக்குவம், குழந்தைகளுக்குள் ஒரு நல்ல பிரியமுடன் வாழ்வதற்கும், இப்படி குடும்பமே ஒற்றுமையாக இருப்பதற்கும், பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றாலும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் இறைவன் ஒரு அருளால் அப்படின்னாலும், தெய்வங்களின் கருணைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும், ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருந்தாலும், இப்படி பல்வேறு மேல்படி சொன்ன விஷயங்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னா, நீங்க இந்த தானத்தை செவ்வாய்க்கிழமை அன்று செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மேல்படி சொன்ன விஷயங்கள் அனைத்தும் ஒன்று ஒன்றாக நாள்பட நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வாரம் கொடுத்தது மறுவாரம் எதிர்பார்த்தாலும் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7 நாட்களுக்குள் உங்களுக்கு தெரிய வரும். சின்ன விஷயமாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துவரம்பருப்பு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்ப செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6-7, மதியம் 1-2, இரவு 8-9 இந்த ஹோரை விதிப்படி நம்ம சொல்லியிருக்கோம். தானங்கள் கொடுக்கும் பொழுது நீங்க அதிகாலை 6 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள உங்க தானங்களை நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். இரவு நேரம் செய்வது எந்த விதத்திலும் தானங்கள் சரியாக இருக்காது. இரவு நேரம் தானத்திற்கு சரியான நேரம் கிடையாது. அந்த தானங்கள் செய்வதற்கு ஏர்வான நேரங்கள், சூரியன் இருக்கும் நேரம் அந்த 1 மணியிலிருந்து 12 மணி வரை நீங்கள் என்ன செய்தாலும் அப்பொழுது நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அது ரொம்பவே நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த துவரம்பருப்பு எவ்வாறு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். யாருமே வெளியில உள்ளவங்க வாங்க மறுக்கின்றார்கள் என்றால் நீங்கள் குழந்தைகள் படிக்கும் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய் நீங்கள் கொடுக்கலாம். அங்கே கண்டிப்பாக உணவு தயாரிப்பார்கள், அவர்களிடம் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லாத காரணத்தில் ஆலயத்திற்கு அங்கே திருப்பணிகள் செய்பவர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஆலய ஊழியர்களுக்கு கொடுக்கலாம், ஆலயத்தில் பூஜைகள் செய்பவர்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த உங்களுக்காக சொல்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த துவரம்பருப்புடன் என்ன சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க. துவரம்பருப்பு செவ்வாயோட கிரகமாகும். இது அனைவருக்கும் தெரியும். ஒரு சில விஷயங்கள் நாம சொல்லி அதை நீங்க செய்யும் பொழுது அந்த உண்மை உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா இதுதான் விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நாம இதை சொல்லணும். செவ்வாய் கிரகத்தின் ஆட்சி தான் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது. துவரம்பருப்பு, முழு துவரை, இப்படி துவரை அப்படின்னாலே அது செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த செவ்வாய்க்கு ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமைக்கு செவ்வாய் சுக்கிரன் ரொம்பவே ஒரு நிறைந்ததாக இருக்கும். அப்ப செவ்வாய் அப்படின்னாலே அங்க சுக்கிரனை சேர்க்கும் பொழுது ஒரு இணைந்த தம்பதிகளுக்கு நன்றாக இருக்கும். அப்ப சுக்கிரன் அப்படின்னாலே இனிப்பு. அதனால நீங்க வெள்ளை சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம், நாட்டு சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம், வெல்லம் வாங்கி கொடுக்கலாம், மண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம் இப்படியாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது போக நீங்க வேறு பால்கோவா அந்த மாதிரி இனிப்பு பலகாரங்கள் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம், வேறு விதமான இனிப்பு பலகாரங்கள். ஆனா அங்கே இனிப்பு சேர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். துவரம்பருப்போடு இனிப்பும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வீட்டுல படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் காணலாம். எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கிறீங்க. திரும்ப நாம சொல்றது உங்கள் வசதிக்கேற்ப உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் சர்க்கரை வாங்கி தாராளமா கொடுக்கலாம். ரெண்டையும் சேர்ந்து கொடுக்க வேண்டும், தனித்தனியாக கொடுக்க கூடாது. கணவன் மனைவி போல இது இரண்டையும் சேர்த்து கொடுக்கணும். யாருக்கு கொடுத்தாலும் அது ஒரு ஆளுக்கு இது ஒரு ஆளுக்கு அப்படி கொடுக்க கூடாது. இதுதான் இதுல விஷயம். ஜோடியாக கொடுக்க வேண்டும் என்றால் இனிப்போடு சேர்ந்து துவரம்பருப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இதை நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அளவுகள் இதுதான் அளவு, உங்கள் வசதிக்கேற்ப. 1/2 கிலோவும் கொடுக்கலாம், 1 கிலோவும் கொடுக்கலாம், 100 கிராமும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் அது. ஆனா கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் கொடுக்கணும். சரி, காலை நேரத்துல எங்களால கொடுக்க முடியல அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்குள்ள கொடுத்துருங்க. 6 மணிக்கு மேல கொடுக்க வேண்டாம். இதுதான். ஏன்னா சில பேருக்கு காலையில கொடுக்கின்ற நேரம் இருக்காது அப்படின்னா ஈவினிங்ல நீங்க கொடுக்கலாம். ஆனா அந்த 6 மணிக்குள்ள கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில். இதையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இன்னும் ஒரு வீடியோல நம்மளும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.